ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூஜிடிஆர்பியோட ரிசல்ட்ஸை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். அண்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சட் மூடோடு தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் த ரிசல்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பிஹைண்ட் த ரிசல்ட்ஸ் நிறைய கேள்விகள் நமக்கு இருக்குது. அதனால் எல்லாருமே சந்தோஷமாகவே இந்த வீடியோவை பார்ப்பாங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ரொம்ப சேரப் மூடோட பார்ப்பாங்களா, என்ன ஹெசிடேஷன் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆன் பிஹாஃப் ஆஃப் சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி, ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. நாட் ஒன்லி ஃபார் த வின்னர்ஸ், யாரெல்லாம் போய் எக்ஸாம் எழுதினமோ எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் பண்ணவங்களுக்கு மட்டும் ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது. அட்டன் பண்ணவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க வின்னர்ஸ் தான், ஆல்ரெடி அவங்க டெட் கேண்டிடேட்ஸ் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, 2 நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்வி தான். அண்டு தம்ப்நெயிலில் பார்த்துட்டுமே வந்திருப்பீங்க. அப்ஜெக்ஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மார்க்ஸ் ஆட் ஆகிருக்குதா, அதே மாதிரி ஃபைனல் ஆன்சருக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிங்களே அதில் எவ்வளோ கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்திருக்குது, அண்டு சிவி லிஸ்ட்டு எப்போ வரும், இப்போ இதில் வெயிட்டேஜ் மார்க்ஸ் ஆட் ஆகி தான் விட்டுருக்காங்களா, முக்கியமான கேள்வி வேக்கன்சி ஆட் ஆகுமா, அண்டு உங்களோட டெஸ்ட் பேட்சோட ரிசல்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி குவைரிஸு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஃபோ தெரிய வந்திருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் பேசிக்காக இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதை விட முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, எக்ஸாம் அவ்வளோ டஃப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்களே. ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் தெரியும் நம்ம இவ்வளோ டஃப்பாக அட்டன் பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம ஓரளவுக்கு மாடரேட்டாக பண்ணியிருக்கோம், இல்லை நல்லா பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரும்போது மேக்ஸிமம் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது இங்கிலீஷ் சப்ஜெக்டை பற்றி. எனக்கு மற்ற சப்ஜெக்டெலாம் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 9ல் இங்கிலீஷ் அதோடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இன்ன டவுட் நம்மளால் ஃபுல் கிளாரிட்டியோடு சொல்ல முடியும். ஆனால் அடுத்து இருக்கக்கூடிய 8 சப்ஜெக்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா தென் அண்ட் தேர் ஐ ஹாவ் ஐடியா. கரெக்டான இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியலை. அதனால் நான் அதை பற்றி அவ்வளோ கண்கார்டாக சொல்லலை. சரிங்களா, அதை ஃபஸ்ட்டே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்குமே வெளியில் வரும்போது டஃப்பாக தான் இருந்தது பேப்பரு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே ஆன்சர் பண்ணாங்க. நம்ம சேனல்ஸில் எல்லாமே பார்த்தோம், அண்டு மேக்ஸுக்குமே பார்த்தோம். ஆனால் ஒரு 2 நாள் ஆக, ஒரு 3 நாள் ஆக அந்த ஆன்சர்ஸை இன்னொரு முறை வெரிஃபை பண்ண கொஸ்டின்ஸை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்தது என்னென்னா, நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா அன்ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருந்தது. இப்போ அன்ரிலேட்டட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ கேள்விகள் அந்த மாதிரி சொல்கிறீங்க, ஒரு அகாடமியில் இந்த மாதிரி டெஸ்ட் பேட்சஸ் நடத்துகிறீங்க, ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்குது, ஒரு அனாலிசிஸ் ஒரு 150 கேள்விகள் எங்கேருந்து வந்திருக்குது, இது கரெக்டாக இருக்குதா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா அந்த சப்ஜெக்ட்டுக்கு. அந்த ஒரு டேட்டாவை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு 20+ கொஸ்டின்ஸுக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ்னே சொல்லலாம். அதில் ஒரு 12 கேள்விகளுக்கு இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக் மூலமா அந்த ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபைனல் கீ ஆன்சர்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, ஃபைனல் கீ ஆன்சர்ஸில் சேஞ்சஸ் இருக்குது எல்லாருக்குமே. அதாவது அந்த பர்டிகுலர் கேள்விகள் நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் தப்பான கேள்விகள்னு சொல்லி, அதை அட்டன் பண்ணவங்களுக்கு 10லிருந்து 12 மதிப்பெண்கள் அதிகமாக இருக்குது. 10 மார்க்லேருந்து 12 மார்க் வரைக்கும் சேஞ்சஸ் இருக்குது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் முதலே அந்த 20 மார்க் ஒரு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரே கேள்விக்கு 3 பதில்கள் இருக்குது, 3 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதுக்குள்ளே போயிட்டு நம்ம மறுபடியும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சோஃபார் ரிசல்ட்ஸ் அப்படின்ற பேஜுக்கே நம்ம வந்துட்டோம். இப்போது நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து மறுபடியும் நம்ம போய் ட்ராக்லாம் பண்ண முடியுமான்லாம் கூட சில பேர் நினைக்கலாம். அதுக்கெல்லாம் எந்த சான்சஸும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயம் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். அதை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பாயிண்ட்டே இங்கே நான் ஆட் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரே கேள்விக்கு 2 ஆன்சர்ஸு கரெக்டாக இருக்கிறது, ஒரிஜினல் சோர்ஸ்லேருந்துமே எடுத்து கொடுத்துருக்கக்கூடியது தான் அது எல்லாமே. இந்த மாதிரி தவறுகள்லாம் தவிர்க்கப்பட்டிருந்தால் நிறைய பேருக்கு இன்னும் நிறையவே மார்க்ஸ் ஆட் ஆகிருக்கும். அது ஒரு இன்ஃபோ. ஆனால் இதில் ஐரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லாருமே சொல்லும்போது ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு தான் சொல்லி கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஒரு 120க்கு மேலே அப்படின்றது அதுவும் இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் யூஜிடிஆர்பி அப்படின்றது டெட்டு கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் எழுதுகிற ஃபஸ்ட்டு எக்ஸாமு.
அதே மாதிரி ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பரு மாடரேட்டான்னு பார்த்தா மாடரேட்டை விட கொஞ்சம் டஃபஸ்ட் பேப்பர் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்த பிறகு இதில் வந்து இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் அவங்களோட எஃபர்ட் தெரியுது. கண்டிப்பாக நான் அதுக்கு வி சல்யூட் த எஃபர்ட்ஸ், அது தப்பே கிடையாது. ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தா எப்படி இவ்வளோ மார்க்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வருது. ஐ டோன்ட் சே இட் இஸ் அ டவுட், பட் இட் இஸ் த ஜென்ரல் கொஸ்டின்ஸ் ஹூ அட்டெண்ட் த பேப்பர். எல்லாருக்குமே இது ஒரு அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா நம்ம அப்போ வந்து நிறைய வீடியோஸில் பார்க்கும்போதும் சரி, நம்மக்கிட்ட எல்லோரும் கொஸ்டின் கேட்கும்போதும் சரி, இவ்வளோ டஃப்பாக இருக்குதுங்களே, எவ்வளோ தான் வரும்னு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்மளோட டெஸ்ட் ஆஸ்பிரன்ஸுமே சரி, இல்லை டெஸ்ட்டில் இல்லாதவங்க கூட சரி, இட் டசன்ட் மேட்டர். அப்போ கூட பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ நம்ம இதை வந்து சொல்ல முடியாது, ஃபைனலாக ரிசல்ட்ஸ் வரும்போது தான் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அதோட பீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அப்போ கிடைச்ச ஒரு மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே. இதை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நான் சொல்லியிருப்பேன் 100க்கு மேலே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாவே அதோட டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதுக்கு காரணம் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்னு சொல்லலாம். நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அதாவது 11-12 மார்க்ஸு, அதாவது அந்தந்த கேள்வி எழுதணுங்களை பொறுத்து இருக்குது இல்லைங்களா. அதை நம்ம பார்க்கணும். நம்ம அந்த கேள்வியை அட்டன் பண்ணியிருக்கணும். ஒரு சில பேர் வந்து அட்டன் பண்ணாமையே வந்து எங்களுக்கு இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா கூட எங்களுக்கு ஆட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஆட் ஆகாது சரிங்களா. நீங்கள் அந்த கேள்வியை அட்டன் பண்ணியிருக்கணும். அண்டு ட்ராக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த மார்க்ஸ் ஆட் ஆகிருக்குமா அப்படின்னா கிடையாது. யாரெல்லாம் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அந்த கேள்வி கரெக்டுன்னு தெரிஞ்சதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் அந்த மார்க்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குது. அதே மாதிரி இன்னொரு டேட்டா வந்து வாட்ஸ்அப்பில் வருது. இந்த மாதிரி 900 பேர் 1000 பேர் வந்து பார்த்திங்கனாக்கா 126 மதிப்பெண்களுக்கு கிட்ட வாங்கியிருக்கிறவங்கலாம் வந்து இங்கிலீஷில் இருக்காங்க. 120க்கு மேலே வாங்கினவங்க பார்த்திங்கன்னா ஒரு 900 பேர் இருக்காங்க. இது எப்படி வந்து வரும் ரிசல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு இது வந்து கரெக்டான டேட்டாவா, இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. அது எப்படி அவ்வளோ மார்க்ஸ் வந்து அப்படி வாங்கியிருக்க முடியும் அப்படின்றது போல் அது ஒரு இன்ஃபோ. அது நம்ம போக போக தான் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா சிவி லிஸ்ட் வரும்போது தான் நமக்கு வந்து டெட் வெயிட்டேஜ் மார்க்ஸ் இருக்குது இல்லைங்களா. 2013 எல்லாமுமே ஆட் பண்ணி அந்த ஒரு கன்கரண்ட் லிஸ்ட் வரும் இல்லைங்களா. அப்போ தான் வந்து அந்த டிஃபரன்ஸை நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதில் வந்து ரொம்ப லாஸ்ட் மார்க் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கேட்டகரி வச்சு தான் வந்து சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் வந்து டைரெக்டாக மார்க்ஸ் கொடுத்துட்டு இந்த மார்க்குக்கு வந்து கிடைக்குமா, இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட்டு மார்க் இவ்வளோ இருக்குது, நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், அதனால் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் வந்து கேட்டகரி நமக்கு வந்து தெரியணும் இல்லைங்களா. ஓசியா, பிசியா, எம்பிசியா அந்த மாதிரி கேட்டகரி வச்சு அதில் சீனியாரிட்டி, இஃப் சப்போஸ் 2 பேரும் ஒரே மார்க் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பிளேட் எ வைடல் ரோல், அவங்களுக்கு அந்த பொசிஷன் போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து நம்மளால் கரெக்டாக வந்து சொல்ல முடியறதில்ல. இந்த மார்க்கு கொடுத்துட்டு இது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக வந்து அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தானே. ஆனால் நம்ம இந்த எக்ஸாமில் இருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ இல்லை கிட்ட வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்களோ இல்லை மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. கவலைப்படாமல் இருக்க முடியாது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னு சொன்னால் இன்னுமே தான் வந்து டவுன் ஆகிடும். ஏன்னா உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். அதிகமான எஃபோர்ட் போட்டவங்களுக்கு கொஞ்சம் லக்கு கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து அது இல்லைன்னா நம்ம சொல்லவே முடியாது இல்லைங்களா. நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பசங்களோட பேப்பர் திருத்துறோம் அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் 2 பேர் எழுதியிருந்தாங்கன்னு சொன்னாலும் வேறு வேறு டிஃப்ரென்ஸ் வரும் மார்க்ஸில். எல்லாருக்குமே உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்றைக்கி நம்மளும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வாங்க. நான் கண்டிப்பாக தப்பு சொல்ல மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கஷ்டம் இல்லைங்களா. என்றைக்கு வந்து கெசட்டில் வந்து இந்த சிலபஸ்னு ஒன்று கொடுத்தாங்களோ அப்பத்துலேருந்து படிச்சுட்டு வரவங்கலாம் இருக்காங்க. அப்பத்துலேருந்து வந்து இந்த சிலபஸ் எங்கே இருக்குது, இந்த கண்டென்ட் எங்கே இருக்குதுன்னு எங்ககிட்ட கேட்டு படித்தவங்களாம் இருக்காங்க. மற்றபடி டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் தான். அதாவது மார்க்ஸ் அதிகமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 மார்க் 102 மார்க்குன்னு சொன்னவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் மார்க்ஸ் அதிகமாக இருக்குது. அதுவே வந்து ஒரு நல்ல சைன் தான். ஆனால் எத்தனை பேருக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கிடைச்சிருக்குதுன்றது இப்போ சொல்ல முடியல. ஏன்னா நாளைக்கு நமக்கு சிவி லிஸ்ட் வரும்போது தான் எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற இன்ஃபோவை சொல்ல முடியும். ஆனால் எதிர்பார்த்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிக்குள்ளே வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட்டு
ஒரே ஆஸ்பிரண்ட்டு பிஜிடிஆர்பிலையும் இருக்காங்க, யூஜிடிஆர்பிலையும் இருக்காங்க. யூஜிடிஆர்பியில் இப்போ நல்ல மார்க்ஸ் எடுத்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு காரணம் அவங்க மட்டும்தான். நம்ம ஜஸ்ட் ஒரு புஷ்அப் தான். இந்த மாதிரி ஒரு வாரமும் கேள்விகளெல்லாம் கொடுத்து எழுதுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறதா இருக்கட்டும். இந்த வேலை மட்டும் நம்மளால் பண்ண முடிஞ்சதே தவிர, பட் இதை வந்து எப்படி படிக்கணும், எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி ரிவிஷன் கொடுக்கணும், எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியணும், இந்த மாதிரி சார்காஸ்டிக் ரோலெல்லாம் பண்ணது அந்த இண்டிவிஜுவல் கேரக்டரை மட்டும்தான் சேரும். ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் ஆர் டியூட்டி டு கங்க்ராச்சுலேட் தெம். கண்டிப்பாக போஸ்டிங்ஸ் வரும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு நாங்கள் தனித்தனியாகவே கொடுப்போம். ஆல் அவர் ப்ரேயர்ஸ் ஆர் வித் தெம். அண்டு இதுலேயுமே இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, தமிழ் எலிஜிபிலிட்டியில் தவற விட்டவங்க, அதில் தவற விட்டு மேஜரில் நிறைய மார்க் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. இதை பற்றி நீங்கள் சொல்லணும்னே ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப் மெசேஜில். அப்போது தமிழ் எலிஜிபிலிட்டியில் இந்த மாதிரி மார்க்ஸ் குறையுதுன்னு சொல்லும்போது மேஜரில் வந்து ஸ்ட்ராங்காக தானே இருக்கீங்க. நம்ம அப்படி தான் பார்க்கணும். சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு பாசிட்டிவிட்டியை நோட் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி கொடுத்துட்டு இதை எப்படி நீங்கள் விவரிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, அரை டம்ளர் இடம் காலியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, 1/4 டம்ளர் நமக்கு ஃபுல்லப்பாக இருக்குது இல்லை அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா. கண்டிப்பாக நீங்கள் வந்து மேஜரில் ஸ்ட்ராங்காக தானே இருக்கீங்க இல்லையா. இன்னும் 2 வருஷம் பொறுத்தோ இன்னும் 1 வருஷம் பொறுத்தோலாம் பிஜிடிஆர்பி வரப்போகிறதில்ல. ஜஸ்ட் வி ஆர் வெயிட்டிங். ரொம்ப சீக்கிரத்துலேயே அந்த எக்ஸாம்ஸை நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இப்போ எப்படி வந்து யூஜிடிஆர்பியோட ரிசல்ட்ஸ் வந்ததோ அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கும் சீக்கிரமாகவே கால் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து நடத்துவாங்க. நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கிற பட்சத்தில், ஐ மீன் யூஜிடிஆர்பி நல்லா படித்து நல்ல ஒரு கண்டென்ட்டோடு நீங்கள் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பிஜிடிஆர்பிக்கு அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இன்னமுமே வந்து சிலபஸ் மாறுமா, ஃபஸ்ட்டு டாபிக் இருக்குமா, இல்லை வந்து இந்தந்த கண்டென்ட்லாம் எடுத்துருவாங்களா, ப்ளீஸ் தயவுசெய்து இன்னமுமே நீங்கள் அந்த விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க. படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தென் அண்ட் தேர் லேகிங் இருக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கீங்க. இப்போது ஒரு மார்க் 2 மார்க்லேயோ தவற விட்டவங்க கூட அதில் கண்டிப்பாக வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். எப்போவுமே நம்ம பிளானை விட காட்ஸ் பிளான் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்றத நம்புவீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பி வந்து படிங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் சினேரியோவில் லிட்ரலாக ஹூஎவர் இட் மே பி மென் ஆர் விமென், இட் டசன்ட் மேட்டர். கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய பூன் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் தான். நம்ம வந்து நம்மளை நாமே தயார் பண்ணிக்க முடியும். பிஜிக்கு கூட பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 40 இயர்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட இன்னுமுமே உங்களுக்கு ஒரு 18 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குது. அந்த மாதிரி தான். ஆனால் நாம் தான் நம்மளை வந்து ஷேப் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ எவ்வளோ சொன்னாலும் சரி, நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக அவங்களால வந்து முடியும். அந்த மாதிரி நினச்சவங்க இப்போ வின் பண்ணி அவங்களோட சக்ஸஸ் மோடில் அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப்ஸ். சரிங்களா. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த 2 to 3 days நமக்கு சரியாக இருந்தது. ஸோ நீங்களுமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வாட்ஸ்அப்லேயுமே வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்க பார்க்குறோம். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.